ஹலோ கைஸ், நான் உங்கள் பிஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து 4 கட் ஹீரோன்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 5 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த எபிசோட வேற லெவலான சீன் காத்துட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்சால் மட்டும் இந்த வீடியோக்கு ஹைப் போடுங்க. அதே மாதிரி லைக்கும் போட மறந்துடாதீங்க. ஏன்னா சண்டை காமெடி எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணுறேன். சரிங்க, சமயத்தோட கதை போலாமா? அப்புறம் மொத்தம் நம்ம ஹீரோ அந்த டீமன்லோட ஆர்மியில இருந்த பிக் 4ல ஒவ்வொருத்தரும் எப்படி தோக்கடிச்சான்ற விஷயத்த வந்து இப்ப லைனா காமிச்சிட்டு இருக்கிறதுல பேங்க போய் போல தோத்துட்டான். அடுத்தது நம்ம தலைவி தான் ஜின்னா, இவ எப்படி தோத்தான்ற விஷயத்த காமிக்கிறாங்க. அப்ப டீமன்லோடைய ஒரு பொம்மையை வச்சு ஹீரோடைய பொம்மையை வச்சு ஒரு ஸ்டோரியை உருவாக்கிட்டு இருக்கான் ஹீரோ. நீ எதுக்காக ஒரு ஹீரோவா இருக்க தெரியுமா? கெட்டவங்களை அழிக்கிறோட இருந்தாலும் உன்னுடைய லட்சியம் இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வரணுன்றது மட்டும்தான்றது எனக்கு நல்லாவே தெரியுது. நானும் அதுக்காக தான் போராடிட்டு இருக்கேன். எனக்கும் கெட்ட மனிதர்களை சுத்தமா பிடிக்காது. டார்க் லார்ட், நீ சொல்றது சரிதான். ஆனாலும் உன்னுடைய டைட்டில் ரொம்ப பிரச்சனை இருக்கு. நீ ஒரு டீமன் லார்டா இருக்கிறதுனால அது எனக்கு பிடிக்கல. ஏன்னா நீ ஒரு கெட்டவன் தான். என்ன பொறுத்த வரைக்கும் உன்னுடைய கொள்கைகள் என்ன மாதிரி ஒரே மாதிரி இருந்தாலும் அது சரிப்பட்டு வராது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, தயவு செஞ்சு என்ன கொண்டுடாத. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா என்ன சொன்னா இந்த இடத்துல பெரிய புரட்சியை பண்ணலாம். நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு அமைதியை கொண்டு வரலாம். பேசாம நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஒன்னா சேர்ந்து ஃபைட் பண்ணக்கூடாது? இல்லைன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை போட்டு யாரு பெரிய ஆளுன்றதை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் அப்படின்னு பார்த்தா அவன் சைக்கோ மாதிரி விளையாடிட்டு இருக்கா. ஹீரோ ஒன்று பக்கம் இதெல்லாம் ரூமுக்கு வந்துட்டு பாத்துட்டு இருக்கா. என்னடி லூச மாதிரி பண்ணிட்டு இருக்கானு. ஏய், இங்க கை வைக்க அங்க கை வைக்காத சிலிம் சிவாஜி பண்ணிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு வந்து பார்த்த உடனே அவ பாத்துட்டு சாக்காயிடுவா. டே, நீ எப்படா வந்த? என்ன மன்னிச்சிரு நீ தானே அந்த ஹீரோ. நீ தப்பா நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணல. ஒன்னு பொம்மையை வச்சு நீயும் டீமனோட சேர்ந்து ஒன்னா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஹீரோ ஒரு சைக்கோ பொம்பளைன்னு தெரிஞ்சது ஒரே ஒரு போடுதா கைத்துல போடுவோம், அப்படியே வாங்கிடுவா. பேக் போய் போல பார்த்தா இன்னொரு பக்கம் என்னோட கேவலமா தான் தோத்துருக்கேன். இதுல என்ன வேற நீ காய்ச்சி போச்சுன்னு கத்திட்டு இருக்க. டேய், உன்னை விட நான் பொம்பளை தோக்க பிடிச்சவெல்லாம் கிடையாது. நான் ஒழுக்கமானவன் அப்படின்னு அவ கத்த. என்னைக்கு உன் கதையை முடிக்காம விட மாட்டான்னு சொல்லிட்டு இப்ப பிரசன்ட் டைம்ல பார்த்து கடு போயிட்டு அவன் அட்டாக் பண்றதுக்கு போறான். சண்டை அதுக்கப்புறம் வேற லெவலா போகும். இறந்த சோபாவே 2 துண்டா வெட்ட பேக போய் போய் நான் என்னையும் போட்டதுல பிளான் பண்ணிட்டாலான்னு. ஹீரோவும் ஏண்டி பொறுமையா இருக்கு. எப்பயோ போர் முடிஞ்சாச்சு. நான் இப்ப ஹீரோவெல்லாம் ஏதோ பண்றதுக்காக ஆசையை பண்ணல. நான் ஹீரோவும் கிடையாது. இப்போ நான் உன்னோட எனிமையா இருக்கவும் ஆசைப்படல. இப்போ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் உன்னை கொல்ல போறேன்டா. விட மாட்டேன்ற மாதிரி திரும்ப ட்ரை பண்றா. நம்ம ஹீரோவை அடிச்சு கொண்டுலான்னு. ஆனா அவ பண்ற அட்டாக்கெல்லாம் ஹீரோ தன்னுடைய பவர்ஸ் மூலியமா தடுப்பான்னு பார்த்தா அசால்ட்டாவே தடுத்துட்டு இருக்கான். பாவம் ஹீரோ கத்துறான். டே, என்னடி பண்ணிட்டு இருக்க? என் கலெக்ஷன் எல்லாமே நாஸ்தி பண்ணிட்டு இருக்க. எவ்வளவு கஷ்டப்படுத்தி எல்லாம் சேர்த்து வச்சு தெரியுமா? உன் போட்டோ கூட நாஸ்தி பண்ண போலியா? அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவகிட்ட தப்பிச்சு திரும்ப கீழே வரும்போது டக்குன்னு அவ பார்த்தா தன்னுடைய கத்தியை பயன்படுத்தி ஹீரோ மேல வீச ஹீரோ அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சிருவான். இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லைன்னு. ஆனா அடுத்த செகண்ட் ஹீரோக்கு பின்னாடி இருக்கிறேன் அவனுடைய கலெக்ஷன்ல இருந்த அந்த பிரின்சஸா இருந்த அவளுடைய மேல அந்த கத்தி போய் விழும்போது அவளை வந்து ஹீரோ கிட்ட, என்னுடைய ஹீரோ, என்ன காப்பாத்த வரமாட்டீங்களா நீங்க? மிஸ்டர் ஹீரோ வாங்கன்ற மாதிரி அவ கூப்பிடு. ஹீரோ உடனே பறந்து போய் தடுப்பான். என்ன இவன் இவ்வளவு ஃபாஸ்டா? திரும்ப என்ன இதை சொல்ல வைக்காத. நான் உன்னுடைய எனிமையை கிடையாது. இதோட இதை நிறுத்திக்கும். இதுக்கப்புறம் இந்த சண்டையை தொடர்ந்து என்ன நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னுடைய கலெக்ஷன் மேல கையை வச்சா உன்னை கொண்டுட வேண்டி. அதுக்கப்புறம் பார்த்தா அவ திரும்ப மூர்க்கத்தனமா திரும்ப அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம ஹீரோவும் இருக்கிற கத்தியவே தூக்கி விசிறி அடிப்பான். அதையே அவளால தடுக்க முடியாம திணறுவா. உடஞ்சு போயிடும் ஒரு கட்டத்துல. அவளுடைய சுவாடு உடஞ்சதுல ஹீரோ ஒரு பக்கம் வெறித்தனமா முறைச்சு வந்து பாப்பா பாருங்க கிட்ட. அவ பயந்துட்டு அந்த விட்டு ஓடலாம் ட்ரை பண்ணுவா. அப்புறம் தாங்கிட்டு இருக்கிற இன்னும் சின்ன சின்ன கத்திகளை எடுத்து ஹீரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ண. ஆனா அசால்ட்டா ஹீரோ அது எல்லாத்தையுமே தன்னுடைய ஏர் ஸ்லாஷ்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி உடச்சு போட்டுற. அவ ஷாக் ஆயிடுவா. என்ன இவன் எல்லாத்தையுமே உடைச்சிட்டான், இருந்தாலும் விட மாட்டான்ற மாதிரி உடஞ்ச கத்தியை தூக்கின்னு போறான். ஆனா ஹீரோ ஒரு இடத்துல கடுப்பிட்டு தூக்கி செவுத்துல எட்டி வதைப்பான். கத்தியவும் தூக்கி போட்டுட்டு அவளை மறக்கணும் பாருங்க. நான் எதிர்பார்த்தது கட்டிலையும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். நான் இவங்கிட்ட தோத்துட்டேன். கொல்ல முடியும்னு நினைச்சேன். பழி வந்தது எல்லாமே மோசமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ விட்டு கொடுத்துருவான். இங்க பாரு, நீ க்ளோடேக்கு பதிலா என்ன பழி வாங்குறேன்னு நினைச்சு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ரிவெஞ்ச் எடுக்க. ஆனா அவ ஆல்ரெடி இறந்துட்டான்ற விஷயம் வந்து நீ தெரிஞ்சுக்கினியா இல்லையான்னு தெரியல. அவன் இன்னத்துக்கு உயிரோட இருந்திருந்தானா கண்டிப்பா நீ சாகக்கூடாதுன்னு தான் ஆசைப்பட்டிருப்பான். எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும்? நீ அவரை பத்தி பேச தகுதி இல்லாதவன். இங்க பாரு, முட்டாள்தனமான இந்த கேவலமான டிக்கெல்லாம் என்ன பயன்படுத்தி கொள்ள முடியும்னு நினைக்கிறியா? அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? உன்னுடைய டீம் நல்லவன் தான், கெட்டவன்லாம் கிடையாது. அவன் சாகும் போது கூட பெருசா எதுவும் என்ன கொல்லணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக அவன் சாகல. அதுவும் இல்லாம நானும் க்ளோடேவோ சேர்ந்து ஒரு டூயல் போட்டா கண்டிப்பா அது ரொம்ப நேர்மையாகவும் அது ரொம்ப நேரத்துக்கு நல்லாவும் இருந்துச்சு. ஆனா நீ இந்த மாதிரி என்ன கேவலமான ட்ரிக்கை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. பழிவாங்க. ஆனா அதுக்கு நேரடியா வந்து இந்த மாதிரி பண்ணணும். அவன் கூட நடந்த அந்த பேட்டில் நீ இன்னும் நேரடியா பார்த்துருந்தா தெரியல. இந்த மாதிரிலாம் நீ பண்ணிருக்கவே மாட்டேன். அவன் தன்னுடைய ஃபுல் பொட்டன்டியலை கொடுத்தான். நானும் என்னுடைய சக்திகளை பயன்படுத்தி சண்டை போட்டோம். டீமன் லார்ட் அந்த வார்ல அவன் தான் முடிவுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டதுனால நானும் அவனை ஈஸியா கொண்டுட்டேன். ஆனா அதே கதையை நீ சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து என் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அவன் எப்பவோ செத்துட்டான். ஆனாலும் அவன் அதை பத்தி யோசிச்சு இன்னத்துக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டான். அடுத்த கட்டமா அவன் நகர்ந்து போயிட்டு இருப்பான். ஆனா நீங்க நடனா அவனுக்காக பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். உன்ன மாதிரி நான் முட்டாள நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. சாப தேடி நீயே வந்திருக்க. உன்னை கொல்லணும்னு எனக்கு ஆசையே கிடையாது. நீ முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாத. அந்த ஒரு இரவோடைய அந்த டீமன் லார்டோடைய கேசலோடைய கதை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்குன்னு இருக்கிற வாழ்க்கையை நோக்கி போங்க. போர் எல்லாம் எப்பயும் முடிஞ்சாச்சு. தேவையில்லாம இந்த இடத்துல யாரும் சாக வேணாம். போர்ல ஆல்ரெடி நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதனால இறந்தவங்க போதும். இன்னொரு பக்கம் இவளுக்கு இவன் சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே பார்த்தா நம்மளுடைய டீமன் லார்ட் சொன்ன அதே விஷயத்தை தான் ஹீரோ சொல்றான்னு உடனே அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுவான். வார பொறுத்தவரைக்கும் யாரும் பெருசா சாக கூடாதுன்னு சொல்லியிருப்பான். இந்த விஷயத்தை கேட்ட உடனே அப்படியே அழுவ ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல ஹீரோவோ ஏண்டி அழுவுற
பேக் ஒன்று பக்கம் ஆஹா பாவண்டா டே ஒரு குழந்தைய போய் அள வச்சியடா டே நான் ஏன்டா பெருசா எதுவும் சொல்லியடா சின்னதா டீமன் லேட பத்தி தானே எமோஷனா பேசுறேன் அதுக்கே இப்படி கண்கலங்கற நான் எதனா தப்பா சொல்லியிருந்தேன்னு மன்னிச்சிரு அப்புறம் உன் மூட மாத்தத்துக்கு நீ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் நீ இந்த முறை திரும்ப என்ன அட்டாக் பண்ண கண்டிப்பா நான் எதுவுமே தடுக்க மாட்டேன் அதெல்லாமே வாங்கிக்கிறேன் அப்புறம் அவ சமாதானம் எடுத்து ஏஞ்சிக்கிறா என்னப்பா ஒரு ரிவெஞ்ச் கத்தெல்லாம் முடிஞ்சது இங்கே ஹீரோவும் ஒரு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குதுல அவ அதை பயன்படுத்தலாம் ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பா கையால கொத்த போறா பெரிய லெவலில் எனக்கு பாதிப்பு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் முகத்தில் தான் அடிப்பா அதனால மேல ஒரு ஷீல்டு கிரியேட் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா மேலேயே கிரியேட் பண்ணி வச்சுப்பான் இப்ப சேஃப்டுன்ற மாதிரி பாக்க ஆனா அடுத்த கட்டமா பார்த்தா ஒரு கொத்து கொடுப்பா பாருங்க வயித்துல அடுத்த கட்டமே இன்னொரு கொத்து கொடுத்து அதை வைப்ரேஷனை மாத்த அப்படி ஹீரோக்கு வயிற்று வலி வந்து வந்ததுல டேய் என்னடா ஆச்சு ஹீரோ நீயே படுத்துட்டியா அதுக்கு தானே இந்த சண்டை காட்சி கிட்ட வச்சுக்காதுன்னு சொன்னேன் இவர் ராக்கு கிட்ட தானே நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கு நான் இதை நான் சொல்லவே மறந்துட்டேன் இப்ப சொல்லிட்டு நான் உச்சாரா இருக்கின்ற மாதிரி ஹீரோ பண்றான் சரி ஓகே எல்லாம் புரிஞ்சு போயிடுச்சு நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சது என்னுடைய தப்பு தான் அவர் இறந்துட்டாரு ஆனாலும் அவர் எனக்காக கொடுத்த இந்த வாழ்க்கை ஒண்ணு இருக்கு அதனால நான் இப்போதைக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லை இப்படியே விட்டுறேன் ஆனா கண்டிப்பா திரும்ப ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா உன்னை கொல்ல வேண்டாம் இதெல்லாம் ஒரு கதையா நீ எங்கேயே இருக்க தேவையில்ல நீ ஓட தைய எனக்கு தேவையில்லை நீ என் கூட இருக்காது என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன் ஒரு பைத்தியக்காரியா இருக்குங்க திடீர்னு பார்த்தா ஹீரோவும் அந்த இடத்துல ஏஞ்சிக்கும் போது ஒரு விஷயத்த சென்ஸ் பண்றான் நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய ஜன்னல் வழியா பார்க்க வெளியே பார்த்தா கிண்டத்துடைய நைட்ஸ் எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாங்க எதுக்காக இவ்வளவு சோல்ஜர்ஸ் நம்மள நோக்கி வெளியே நிக்கிறாங்க கண்டிப்பா இவங்க கிங்கோடைய ஃபோர்ஸ் தான் என்னதான் டார்கெட் பண்ணி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா இவனுங்களும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க ஜின்னாவோ நான் எதுவும் பெருசா பண்ணலப்பா நான் வந்தது யாருக்குமே தெரியாது அப்புறம் பேக பார்க்க டேய் நான் உங்க கூட தான் இங்க கேம்ல இருக்கேன் எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லடா அதுக்கப்புறம் பார்த்தா ஜின்னாவை ஹீரோ கூப்பிட்டு சைகையிலேயே பேசுறான் பேசாம நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த பேக் பையனை மாட்டி விட்டு இந்த இடத்த விட்டு ஓடிலாமா நல்ல ஐடியா இருக்கு அப்படின்னு இது ரெண்டும் பிளான் பண்ணதுல பேக் பார்த்துட்டு இது ரெண்டுக்கும் இன்னும் பிளான் பண்ணது தெரியல கண்ணாலேயே பேசுதுங்களே அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான மெஜிஷியனும் வரான் நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்றதுக்காக அவன் வந்துட்டு வெள்ளத்தை நம்ம சரிக்கிறதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலைக்கான ஆள் வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்த வீடியோமே நோட்டிக்க சொல்றோம் மறக்காம அடுத்த எபிசோட பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா இந்த வீடியோ பிடிச்சிருந்த பட்சத்தில் மட்டும் ஹைப்ன்ற ஒரு விஷயத்தை போடுங்க சரிங்க நம்மளோட இந்த வீடியோ முடிச்சுமா